வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் கிராம விவசாயி பேசுகிறேன். இன்னைக்கு பதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்று மற்றும் அதிக கனமழைக்கு சாயாத 3 நெல் ரகங்களை தான் இந்த காணொலியில் ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நடவு செய்யக்கூடிய பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொர்ணவாரி பட்டம். ஸோ நடவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே ஜூன், தமிழ் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகாசி ஆனி மாதம், அறுவடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர், புரட்டாசி ஐப்பசி மாதங்கள் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு குறுகிய கால நெல் ரகங்களை தான் இந்த காலையில் ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. மூன்றாவதாக பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுதுறை ஏடிடி 37 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடவு செஞ்ச 100 நாள்லேருந்து ஒரு 105 நாட்களில் பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகிடும். விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 30 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. நீங்கள் 1 ஏக்கர் நடவு செஞ்சிடலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா, நவரை, குருவை, சொர்ணவாரிக்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபுளாக இருக்கும். அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டு நெல் ரகமாக தாங்க பார்க்கப்படுது. மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 45 மூட்டையிலிருந்து அதிகபட்சமா நீங்க 50 மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாம். இந்த நெல் ரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சமா 100 முதல் 110 சென்டிமீட்டர் வரை உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. பயிர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையது. காற்று மற்றும் மழைக்கு சாயாத ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகம் இருக்குங்க. நடவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கை நடவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாத்து விட்டு 20 நாள்ல இருந்து ஒரு 25 நாட்கள் நடவு செய்யறது ரொம்பவே நல்லது. இயந்திர நடவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 நாள்ல இருந்து ஒரு 22 நாள்ல நீங்க நடவு செஞ்சிடணும். ஸோ நீங்கள் நேரடி நெல் விதைப்பும் இந்த நெல் ரகத்தை செய்யலாம். ஒரு நெல்கதிரில் எவ்வளோ நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமாக 270லேருந்து அதிகபட்சமாக 280க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நெல்கதிரில் இந்த நெல்மணிகள் இருக்கும். விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்ச விலையாக உங்களுக்கு 1450 ரூபாயும் அதிகபட்ச விலையாக உங்களுக்கு 1800 ரூபாய் வரைக்குமே இருக்குங்க. ஸோ விதைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கை நடவு செய்யலாம், இயந்திர நடவு செய்யலாம், நேரடி நெல் விதைப்பு செய்யலாம். ஸோ இது மூன்றுக்குமே ஒரு சூட்டபுளான ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடுதுறை ஏடி 37 சொல்லக்கூடிய இந்த தாங்க. இதனோட பூச்சி தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சி, இலை சுருட்டு, புகையானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகமாக பார்க்கப்படுது. நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலையுறைகள், இலையுறைகளுக்கும் வைரஸ் நோய்க்கும் ஒரு சூப்பரான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகமாக இந்த ஆடுதுறை ஏடிடி 37 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் இருக்குங்க. ஸோ விதை நெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெர்டிலைசர் ஷாப்லையும் விதை நெல் கிடைக்கும். ஸோ மறக்காம வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இரண்டாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா KNM 1348 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு நெல் ரகம். இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடவு செஞ்ச 120 நாள்லேருந்து 125 நாட்களில் பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல் ரகங்க. விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் நடவு செய்ய 30 கிலோ விதை இருந்தாவே போதுமானது. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா, நவரை, குருவை, சொர்ணவாரிக்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபுளாக இருக்குங்க. அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர சன்ன நெல் ரகமாக தாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு குறைஞ்சபட்சமாக 40 மூட்டையும் அதிகபட்சமாக உங்களுக்கு 45 மூட்டை வரைக்குமே நீங்கள் அறுவடை செய்யலாம். இந்த நெல் ரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 முதல் 110 சென்டிமீட்டர் வரை உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. பயிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர குட்டை வளர்ச்சி உடையதாக தாங்க பார்க்கப்படுது. காற்று மற்றும் மழைக்கு சாயாத ஒரு நெல் ரகமாக இந்த நெல் ரகம் இருக்குங்க. நடவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை நடவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்று விட்டு 25 நாள்லேருந்து ஒரு 28 நாட்களில் நடவு செய்வது ரொம்பவே நல்லது. இயந்திர நடவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்று விட்டு 22 நாள்லேருந்து ஒரு 25 நாட்களுக்குள்ளே நடவு செஞ்சிடணும். ஒரு நெல்கதிரில் எவ்வளோ நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 280லேருந்து 300 நெல்மணிகள் வரைக்குமே இருக்குங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்ச விலையாக உங்களுக்கு 1700 ரூபாயும் அதிகபட்ச விலையாக உங்களுக்கு 2000 ரூபாய் வரைக்குமே இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நெல் ரகம் கூட. விதைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை நடவு செய்யலாம், இயந்திர நடவு செய்யலாம், நேரடி நெல் விதைப்பு செய்யலாம். இதுக்கு மூன்றுமே ஏற்ற ஒரு நெல் ரகமா இந்த KNM 1348 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் இருக்குங்க. பூச்சி தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
குருத்துப்பூச்சி, இலை சுருட்டு, புகையானுக்கும் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகமா பார்க்கப்படுதுங்க. நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை உறை அழுகல், இலை உறை கருகளுக்கு ஒரு சூப்பரான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகமா இந்த KNM 1348 சொல்லக்கூடிய இந்த தெலுங்கானாவை பூர்வீகமாக கொண்ட நல் ரகம் இருக்குங்க. ஸோ இந்த நல் ரகம் ஒரு சூப்பரான ஒரு நல் ரகம் கூட. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோவை உங்க அருகாமல் இருக்க விவசாயிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரியான விவசாயம் சம்பந்தப்பட்ட தகவல் எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா மதியம் 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துடும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதலாவதாக இருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரித்திகான்னு சொல்லக்கூடிய SNM 506 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகம் ஒரு சூப்பரான ஒரு நெல் ரகம். இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடவு செஞ்ச 120 நாள்லேருந்து ஒரு 125 நாட்களை பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு தரக்கூடிய ஒரு நெல் ரகங்க. விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ விதை இருந்தாவே போதுமானது. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா, நவரை, குருவை, சொர்ணவாரிக்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபுளாக இருக்குங்க. அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர சன்ன நெல் ரகமாக தாங்க பார்க்கப்படுது. சமையலுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு அரிசியாக தாங்க பார்க்கப்படுது. மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 40 மூட்டையிலிருந்து அதிகபட்சமாக உங்களுக்கு 45 மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாம். வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 சென்டிமீட்டர்லேருந்து 95 சென்டிமீட்டர் வரை உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. பயிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலத்த காற்று, அதிக மழைக்கு கூட இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா சாயாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நெல் ரகம். நடவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை நடவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்று விட்டு 25லிருந்து ஒரு 28 நாட்களை நடவு செய்யணும். இயந்திர நடவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்று விட்டு 22 நாள்லேருந்து ஒரு 25 நாட்களை நடவு செய்யறது ரொம்பவே நல்லது. ஒரு நெல்கதிரில் எவ்வளோ நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமாக உங்களுக்கு 270லேருந்து அதிகபட்சமாக உங்களுக்கு 280க்கு மேலே பார்த்தீங்கன்னா இதோட நெல்கதிரில் நெல்மணிகள் இருக்கும். விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்ச விலையாக உங்களுக்கு 1700 ரூபாயும் அதிகபட்ச விலையாக உங்களுக்கு 2300 ரூபாய் வரைக்குமே விற்கும். ஸோ விதைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை நடுவு இந்த நெல் ரகத்தை நீங்கள் செய்யலாம், இயந்திர நடுவு செய்யலாம், நேரடி நெல் விதைப்பும் செய்யலாம். பூச்சி தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சி, இலை சுருட்டு, புகையானுக்கு ஒரு சூப்பரான எதிர்ப்பு சக்தியும். நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை உறை அழுகல், இலை உறை கருகள், வைரஸ் நோய்க்கு ஒரு சூப்பரான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகமா இந்த ரித்திகா SNM 506 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. இந்த நெல் ரகத்தின் பூர்வீகமும் தெலுங்கானாவை சேர்ந்தது தான். ஸோ இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா நானும் சாகுபடி செஞ்சுருக்கேன். ஸோ சாயவே இல்லை. நீர் இந்த நிலத்தில் போயும் கூட எந்த நெல் ரகம் சாயவே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு அம்சம் பொருந்திய ஒரு நெல் ரகமாக இந்த ரித்திகான்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் பார்க்கப்படுதுங்க. ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நெல் ரகங்களை பற்றி தேவைனாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. நன்றி, வணக்கம். இந்த கிராம விவசாயி பிளாக் யூடியூப் சேனலை ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய். உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா? அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.